என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த தாயானவள் ஒரு பொருளை நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன். நாளை அந்த பொருளை எடுக்க நான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன். என் தங்கமே, அந்த பொருள் என்னவென்றும் எதனால் அந்த பொருளை நான் உன் இல்லத்திற்குள் ஒளித்து வைத்துள்ளேன் என்பதற்கான காரணத்தையும், எதற்காக நான் இப்பொழுது அதை எடுக்க வருகின்ற காரணமும், உன் கைகளில் அதை கொடுக்கப் போவதற்கான காரணமும் என்னவென்று நான் நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, நான் எடுக்கப் போவது என்ன பொருள் என்று தெரிந்தால் நிச்சயம் அதை என்னிடத்தில் நீ பெறாமல் செல்ல மாட்டாய். அம்மா, எனக்கு இதை கொடுத்துவிடு, நான் இத்தனை காலமும் இதை தொலைத்து இங்கே தேடிக்கொண்டிருந்தேனே, நீ உனக்கு தெரிந்த இடத்தில் அதை இப்படி ஒளித்து வைத்திருக்கின்றாய், எனக்கு இப்பொழுதாவது அதை கொடுத்துவிடு என்று நிச்சயமாக என்னிடத்தில் கேட்பாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் அதனை நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன், நீ இப்படித்தான் என்னிடத்தில் கேட்கப் போகின்றாய் என்று. அப்பேற்பட்ட அந்த பொருள் என்னவாக இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த பொருள் என்னவாக இருக்கும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து உன்னுடைய மனதிற்கு அதிகமான வேலையை நீ கொடுக்க வேண்டாம். அதிக அழுத்தத்தை எப்பொழுதும் கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் லேசாக எடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வை கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இன்றும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ மனதில் பாரத்தை தூக்கி சுமப்பது போல கேட்காமல், நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம் அம்மா நம் இல்லத்திற்குள் இருந்து எடுத்து கொடுக்க போகிறாள் என்று நீ நினைத்து மனநிறைவோடுதான் இந்த வாக்கினை கேட்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால், இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, நீ இதை கேட்டது உன் கைகளில் அப்படியே அள்ளி கொடுக்க போகின்றேன். நான் அவ்வளவு எளிதாக எல்லாம் ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேனா? இந்த தாயானவள் நான் தருவேன் என்று நீ நம்பினால், அம்மா நமக்காக எல்லாம் செய்வாள் என்று நம்பினால் நிச்சயமாக நான் உனக்கு தந்து விடுவேன். ஆனால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ இருந்தால் ஒரு நாளும் நான் உனக்கு அதை அவ்வளவு எளிதாக கொடுக்க மாட்டேன். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு நாளும் அதை நான் சொல்லிவிட மாட்டேன். இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் நடப்பது உறுதி. பல நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கான உனக்கான பல நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கப் போவது உறுதி. அப்படி என்ன பொருளாக இருக்கும் என்றுதானே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இதோ உன் அம்மா இப்பொழுது உனக்கு நான் விளக்கமாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை தொலைத்து விட்டது போலத்தான் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன தொலைத்தாய் என்று கேட்டால் உனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ஏதோ ஒன்று உனக்கு குறைவாகவே தோன்றுகின்றது. ஏதோ ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லாதது போலவே உனக்கு தோன்றுகின்றது. அப்படி எதை தொலைத்தோம், ஏன் தொலைத்தோம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நீ தொலைத்த அந்த விஷயத்தை நினைவுபடுத்த வந்திருக்கின்றேன்.
தொலைத்துவிட்டு என்னவென்று தெரியாமல் இருக்கின்றாயல்லவா? அதனால்தான் உன் அம்மா நானே அதை எடுத்து ஒரு மூலையில் ஒளித்து வைத்து விட்டேன். என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருந்தால் என்றோ அதனை நீ தேடியிருப்பாய். அது உன் கைகளில் கிடைத்தும் இருக்கும். நீ என்னவென்றே தெரியாமல் அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தால் இந்த தாயானவள் அதை எடுத்து ஒளித்து வைக்கத்தானே செய்வேன். எங்கு தேடுவாய் என்று அதை என்னிடத்தில் நீ கேட்பாய் என்றுதான் உன் அம்மா நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த விஷயம் உன்னிடத்தில் இல்லாததனால் நீ பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வேதனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்றால் நீ தொலைத்த அந்த பொருள் உன் கைகளில் கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த தாயானவளினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் எனக்கு மட்டுமே தெரிந்த இடமல்லவா? என் பிள்ளையே, நீ தொலைத்த அந்த பொருளை நான் ஒளித்து வைத்தது உன்னுடைய இல்லத்திற்குள்தான். அது என்ன தெரியுமா? நான் தொலைத்து வைத்தது உனக்கான நிம்மதி, உனக்கான நேர்மறை எண்ணங்கள், உனக்கான நல்ல சிந்தனைகள். இவை எல்லாவற்றையும் தான் உன் அம்மா நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன். நேர்மறையான எண்ணங்களை நீ தொலைத்துவிட்டு எதிர்மறையான சிந்தனைகளோடு சுற்றி திரிந்து உனக்கான நிம்மதியை தேடி அலைந்தாய். எதிர்மறையான எண்ணங்கள் வந்தவுடன் உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளும் தொடர்ந்து வந்துவிட்டது. அதோடு இந்த வாழ்க்கையையும் நீ தொலைக்க தொடங்கிவிட்டாய். என் பிள்ளையே, அன்றே நீ தொலைத்த அந்த நேர்மறையான சிந்தனைகளை தேடியிருந்தால் நான் அன்று உன் கைகளில் அதை கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரி செய்து கொடுத்திருப்பேன். உனக்கான நிம்மதியை உன் கைகளில் கொடுத்திருப்பேன். ஆனால் நீயும் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம் வாழ்க்கையில் ஏனோ பிரச்சனைகள் நடக்கின்றது என்று மட்டும் சொல்லி தெரிகின்றாயே தவிர நாம் செய்கின்ற இந்த தவறினால்தான் நமக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு நாளும் நீ நம்பவில்லை. என்றாவது இந்த தாயானவள் சொல்லிவிட்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ளத் தொடங்கு. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கு. இந்த தாயானவள் அத்தனை சாதாரணமாக உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவையெல்லாம் உன் இல்லத்திலிருந்து தொலைந்து போனதுதான் முக்கியமான காரணம். முன்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் நல்லதுதான், நமக்கு எல்லாமே நன்மைதான் கொடுக்கும் என்று நினைத்து இப்பொழுது என்ன நடந்தாலும் இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நமக்கு நன்மை கொடுக்காது என்று எண்ணுவதற்கு நீ தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே. அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைத்துவிட்டு அதன் பிறகு எல்லாம் போய்விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்துப் பார். இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை தொலைக்காமல் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் என் பிள்ளை நீ இருந்தாலே போதும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நினைக்கின்றது. நீதான் அதை பெறுவதற்கு முடியாமல் சுற்றி இருக்கின்றவர்களின் பேச்சினை கேட்டு உனக்கான சந்தோஷத்தை தொலைத்து நின்று கொண்டிருக்கின்றாய். இன்று உனக்கு அதனை தருவதற்கு நான் முன்வந்து விட்ட பிறகு இனிமேல் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. எல்லாமே உனக்கு மனநிறைவோடு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். நடக்கின்ற திருப்பங்கள், நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன் விருப்பம் போலவே வந்து சேரும். இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்றுவிட்ட நீ நிச்சயமாக நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தொலைத்ததையே நாம் எங்கே தொலைத்தோம், என்ன தொலைத்தோம் என்று தெரியாமல் எல்லாம் இருக்க கூடாது. கிடைக்கின்ற விஷயங்கள், நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக வைத்துக்கொள்.
நீயாக இருந்தாலே போதும். அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒரு நாளும் உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீயாக இருந்துவிட்டால் இது தொலைந்து இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை நீ இப்பொழுது தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த தாயானவள் ஒளித்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீது அதிக கவனத்தோடு உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் உனக்காக நான் என்றும் இருப்பேன். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. நீ எங்கிருந்தாலும் உனக்காக என் இரு கரங்களை நீட்ட இந்த தாயானவள் ஓடோடி வருவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.